இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் நாம் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம் தில்சாத். நாடு முழுவதிலும் அடுத்த சில தினங்களுக்குள் மழை பெய்வதற்கான சாத்தியம் குறைவாக காணப்படுகின்றது. மத்திய சப்ரகமுக மேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் குறிப்பாக காலை வேளைகளில் இடையிடையே மழை பெய்யும். மத்திய மலை பிரதேசங்களின் மேற்கு சரிவுகள் உட்பட நாடு முழுவதிலும் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடுதலான காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிரதேசங்களின் சில இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிரதேசங்களில் காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். நாட்டை சூழ உள்ள ஆழமான ஆழமற்ற கடல் பிரதேசங்களிலும் அத்துடன் வங்காள விரிகுடாவிலும் காற்று மணித்தியாலத்துக்கு 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசுவதுடன் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும். ஆகையினால் மீனவ சமூகத்தினரும் கடல்சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.